சீதோன் தீரு சீதோன் ஒரு பட்டணங்கள்லாம் இருக்கு சரிங்களா. அந்த தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லைகளை விட்டு அது வந்து அங்கதான் இருக்கிறாரு. எங்க சொல்லுங்க, தீரு சீதோன். தீரு சீதோன் பட்டணங்கள்ல இயேசப்பா இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து அந்த எல்லைகளை விட்டு இயேசப்பா புறப்படுறாரு. புறப்பட்டு இயேசப்பா வேற எந்த இடத்துக்கு வராதுமா சொல்லுங்க, தெக்கப்போலி நாட்டுக்கு வராரு. தெக்கப்போலி நாட்டின் எல்லைகளின் வழியாக வருகிறார். சொல்லுங்க, தெக்கப்போலி நாட்டின் எல்லை அந்த நாட்டோட எல்லைகளின் வழியா வராரு. எல்லைகளின் வழியா வந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து சேர்றாரு. அதுதான் கலிலேயா கடற்கரை. சொல்லுங்க, கலிலேயா கடற்கரையில வந்து சேர்றாரு. பொதுவா இப்போ நம்ம பீச்னா எப்படி இருக்கு? பீச் தண்ணி தான் பீச் தான். பீச்னா கடற்கரையெல்லாம் இருக்கும்ல. இப்போ மெரினா பீச்லாம் இருக்கு, எத்தனையோ பீச்லாம் இருக்குல்ல. அங்க எப்பவுமே அமைதியா இருக்குமா? ஜனங்க கூட்டம்லாம் எவ்வளவு இருக்கும்? நிறைய இருக்கும். எதுக்காக ஜனங்கள்லாம் வராங்க? கடற்கரையெல்லாம் பாக்குறதுக்கு, அவையெல்லாம் பாக்குறதுக்கு, காற்று வாங்க எல்லாரும் போறாங்களா இல்லையா? அப்போ இயேசுப்பா அந்த இடத்துக்கு அடிக்கடி போவாரு. எங்க சொல்லுங்க, கலிலேயா கடற்கரை. அங்க போனாங்க. இயேசுப்பா அங்க வந்தாரு கேள்விப்பட்டால அந்த ஊர் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? சத்தம் போட ஆரம்பிச்சிட மாட்டாங்க. எல்லாமே இயேசுப்பாவை பாக்குறதுக்கு வந்துருவாங்க சரிங்களா. இப்போ நம்ம ஊருக்கே வேற யாராவது முதலமைச்சர் வந்தாலும் வராருனாக்க இந்த இடத்துல என்ன நிறைய பேரு வீட்டுக்குள்ளே வந்துருப்பாங்க. இப்ப எம்எம் நகருக்கு நம்ம வச்சு சிஎம் வராரு அப்படின்னு வச்சுக்கல. நம்ம சிஎம் வராரு, முதலமைச்சர் வராருன்னு வச்சுக்கலேன். இந்த ஏரியாவில் யாராவது எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்களா? அவங்க பார்க்கணும் ஓடுவாங்கல்ல சரியா. ஏன் அவர் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. சிஎம் யாராவது நேரில் பார்த்துக்கவே மாட்டாங்க. ஒரு சிலவங்க டிவியில பார்க்கறதும் சரி. இப்போ நம்ம ஏரியாவில் சிஎம் வந்துட்டாங்க உடனே பார்க்க போவோம்ல. அந்த மாதிரி இயேசுப்பாவை அந்த இடத்துக்கு கடற்கரைக்கே வந்துட்டாரு. அப்ப சிஎம் பார்க்குற மாதிரிலாம் இயேசுப்பாவை பார்க்க மாட்டாங்க. அப்போ எல்லா ஜனங்களும் இயேசுப்பாவை எப்படி பார்ப்பாங்கன்னா சொல்லுங்க, கடவுளா பார்ப்பாங்க. சொல்லுங்க, ஏன்னா அவர் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாரா சொல்லுங்க, தெய்வீக சுகம் கொடுப்பாரு. அவருடைய வார்த்தை பேசும் பொழுது அந்த வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்துல போய் என்ன பண்ணுமா, போய் அது உள்ள இருக்கிற எல்லா நினைவுகளும் அப்படியே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டே இருக்குமா. சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தைகள் கேட்கும் பொழுது, கடவுளுடைய வார்த்தைகள் நம்ம லைவா காதுல கேட்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும் சொல்லுங்க, கொழுந்து விட்டு எரியும். சும்மா சாதாரணமா இருக்காது, அது சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, நம்முடைய நினைவுகள்லாம் நல்ல பரிசுத்தமாகும், சூப்பராகும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை கேட்கிறோம்ல.